குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சிறப்பு ஏகாதசி. அதோடு மட்டுமல்லாமல் இன்றையிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:56 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 4/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/5/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினம். திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாக கருத்துப்பாடு வேறுபாடு இருந்ததுன்னா இருவருக்குள்ளுமே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு தடைப்பட்டிருந்தால் அந்த பண வரவு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிந்தால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் என்று எடுப்பீர்கள். தடைபட்டு வந்த வருமானம் வந்து சேரும். அரசு அலுவல் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகளை தரும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு, திட்டமிட்ட காரியங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கிறது. அதே போல் தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அவர்களுடைய அன்பு உங்களுக்கு அதிகமாகும். வெளிநாடு வெளி ஊரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர் கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்துவதற்குண்டான பண உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதற்குண்டான பண உதவிகள் கிடைக்கும். வரவுகள் அதிகமாக நிறைந்த ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு என்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வேலையாட்களிடம் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகவா சிறப்பு. அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி இன்றி கொடுக்காதீர்கள். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தெளிவு, தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வண்டிகள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் உள்ள அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உதவிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் வந்து சேரும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தடுமாற்றம்,
ஒரு மன தைரிய குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றுவீங்க. அதே போல் வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக போகணும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய விஷயங்களை எதுவுமே சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாகும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அமைதியாக இருக்கணும். பதற்றம் இல்லாமல் நிதானமாக வேலையை செய்யுங்க. அதே போல் வியாபாரத்தில் விரிவுபடுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் அனைவருடைய தேவைகளையுமே நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உற்றார் உறவினருடைய வரவும் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிகளை ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள். வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் கண்டிப்பாக குறையும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு முடியலைன்னா இன்றைக்கி ஒரு முடிவு கிடைக்கும். கண்டிப்பாக திருமண வரன் அமையாதவர்களுக்கு திருமண வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பணம் பல வழிகளில் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்த உண்டான வாய்ப்பு. முதலீடுகள் போடும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. 1க்கு 2 முறை யோசிங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மனதில் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனைகள் கவலைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். இன்பம் நிறைந்த நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் மனதில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே, நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கண்டிப்பாக நடக்கும். பெற்றோர்கள் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆரோக்கியமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு உச்சத்திற்கு எடுத்து செல்லும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உற்றார்களுடைய வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்களை பற்றி தடையாக இருந்தவர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நாள். தடைப்பட்ட வருமானங்கள் சேரும். கோர்ட் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். தாய்வழி தந்தி வழி சொந்தங்கள் உங்களுக்கு அன்பாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பும். கூட்டாளிகள் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உழைப்புக்கு உண்டான மதிப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அனைவருடையுமே ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெற்றுத்தரும். வேற்று இன மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அலுவலகத்தில் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. இன்றைக்கி ஒரு உயர்வு நிறைந்த, ஒரு தனவரவு நிறைந்த, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால தடைப்பட்ட வருமானங்கள் சேரும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் குடும்பத்தில் தேவையானதை
விருப்பமானதை வாங்கி நிறைவேற்ற வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெரியவருடைய ஆலோசனை கேட்டு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு திடமாக வெற்றி கிடைக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாங்கணும்னு போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனையை அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்வதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போகணும். யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடியே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் நிதானமாக பதற்றம் இல்லாமல் தன்னுடைய வேலைகளை செய்தால் வெற்றி அடையும். அதே போல் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பும் தேவைப்பட்ட முதலீடும் இன்றைக்கி கிடைக்கும். எங்கேயாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா உதவி கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் மனதிற்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக பிறக்கும். நேர்களே, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனையும் இன்றைக்கி அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் வெளிநாடு போய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாக, மன மகிழ்ச்சிமிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். ஜோதிடம் சோழி பிரதர்சனம் திறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.